நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ம் 14ம் வசனங்களை வாசிப்போம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த சத்திய வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவாவியானவர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இந்த வார்த்தையை யார் சொன்னது என்றால் ஆகார் வனாந்திரத்திலே நின்று கொண்டிருந்த வேளையிலே தன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்பதை அறிந்து கொண்டபோது என்னை கண்ட தேவனை, என்னை கண்ட கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அவள் அந்த இடத்திற்கு லகாய்ரோயி என்கிற பெயரை சூட்டினாள் என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், லகாய்ரோயி என்றால் அவளுடைய துக்கம் நீங்கின இடம்தான் லகாய்ரோயியாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான துக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம். பலவிதமான துயரப்படக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டு பதிலளித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது என்னுடைய துக்கம் மாறினது என்று நீங்கள் சாட்சி கொடுக்கும்போது அந்த மெய்யான சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில உருவாகக்கூடிய இடம்தான் லகாய்ரோயியாக காணப்படுகிறது. நீங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை வழியாக சென்றிருக்கலாம். ஆனால் அந்த வேதனைப்படக்கூடிய இடத்திலே ஒருவேளை உங்களுக்கு யாருமே ஒத்தாசை செய்வதற்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய ஒருவரும் இல்லை என்கிற எண்ணத்தோடு இனி நோக்கி பார்ப்பதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு என்கிற சிந்தையோடு அந்த வேதனையின் மத்தியிலே, அந்த வனாந்திர சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின வேளையிலே தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து தேவன் உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலே உங்களை ஆசீர்வதித்திருப்பாரே. ஆனால் அங்கேதான் உங்களுடைய துக்கம் மாறின இடமாயிருக்கிறது. அந்த இடம் உங்களுக்கு லகாய்ரோயியாக காணப்படும். ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரம் காணப்பட்டது.
ஆகாருடைய வாழ்க்கையிலே வேதனைப்படக்கூடிய ஒரு இடம் காணப்பட்டது. ஆனால் அந்த வேதனைகளின் மத்தியிலே அவளுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே அவள் தேவனை நோக்கி பார்த்தாள், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டருளினார். அவள் அந்த இடத்திற்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டதற்கு காரணம், தேவன் தன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவளுடைய துக்கத்தை மாற்றினார் என்பதற்கு அடையாளமாக அந்த இடத்திற்கு லகாய் ரோயி என்று பெயரிட்டாள். இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள், எத்தனை சந்தர்ப்பங்களிலே நீங்கள் வனாந்திரமான வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை சந்தர்ப்பங்களிலே நீங்கள் துக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவரும் ஒத்தாசைக்கு இல்லை என்கிற எண்ணத்தோடு எத்தனை சந்தர்ப்பங்களிலே தேவனை நோக்கி விண்ணப்பத்தின் சத்தத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான சாட்சி உண்டாயிருக்கிறதா? ஆம், நாங்கள் கூப்பிட்ட வேளைகளிலே கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்தார், எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு மெய்யான சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்பட்ட அந்த இடம்தான், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறின இடம்தான், உங்களுடைய வறட்சி ஆசீர்வாதமாக மாற்றப்பட்ட அந்த இடம்தான், தேவன் உங்களை கண்ட இடம், நீங்கள் தேவனை கண்ட இடம், அதுதான் லகாய் ரோயி என்னப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு என்கிற மனிதன் காணப்பட்டான், ஆபிரகாமுடைய மகன். அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு லகாய் ரோயி என்கிற துறவின் வழியாக புறப்பட்டு வந்தானாம். அப்படியானால் ஈசாக்கு பூமிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தது என்ன? அந்த லகாய் ரோயி என்கிற அனுபவம், அந்த துறவின் அனுபவம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவேதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், அவன் லகாய் ரோயி என்கிற துறவுக்கு அருகே குடியிருந்தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் லகாய் ரோயி என்கிற அனுபவம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த லகாய் ரோயி என்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால், லகாய் ரோயி என்கிற துறவின் அனுபவம் உங்களுடைய ஜீவியத்திலே இருக்குமே ஆனால், லகாய் ரோயி என்கிற துறவுக்கு அருகே நடக்கிறவர்களாக, லகாய் ரோயி என்கிற துறவுக்கு அருகே குடியிருக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், தெய்வ பிள்ளையே, இதோ உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும் என்பதை தேவன் ஈசாக்குடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்தும் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருந்தாலும் தேவன் எல்லா இடங்களையும் காணக்கூடிய தேவனாயிருப்பதில்லை. நன்மைக்குரிய காரியங்கள் உண்டு, தீமைக்குரிய காரியங்கள் உண்டு. தேவனை குறித்து நாம் படிக்கிறோம், தீமையை காணக்கூடாததான சுத்த கண்ணனாக காணப்படுகிறார் என்று. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை இருக்குமே ஆனால் தேவன் உங்களை நோக்கி பார்க்க மாட்டார். தீமை இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை நோக்கி பார்க்க மாட்டார். தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. ஆகவேதான் 3 யோவானின் புஸ்தகம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமைக்குரிய இடத்திலே நீங்கள் குடியிருக்கக்கூடாது, தீமையை பின்பற்றக்கூடாது, நன்மையை பின்பற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். அப்படி நன்மையை பின்பற்றுகிறவர்களாக தேவன் காணக்கூடிய இடம் என்கிற எண்ணத்தோடு நன்மைக்குரிய இடத்திலே குடியிருப்பீர்களானால், அந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, எப்படி ஆகாருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினதோ, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். தேவன் காணக்கூடிய இடத்திலே நீங்கள் காண்பீர்களானால், நன்மைக்குரிய இடத்திலே காணப்படுவீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருப்பார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, வேதத்திலே நாம் படிக்கிறோம், அவர்கள் பெற்றிருந்த கட்டளை எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால், தீமைக்கு தீமை செய் என்கிற கட்டளையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கிற பிரமாணத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து வருகிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த போதனை என்னவென்றால், உங்கள் சத்துருக்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். இப்படி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை என்று தேவனுடைய சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை தேவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் தேவனை காணக்கூடிய இடத்திலே, தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார் என்கிற இடத்திலே நீங்கள் காணப்படுவீர்களானால், நிச்சயமாகவே கர்த்தருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களாகிய உங்களை நோக்கி பார்க்கிறது. தேவன் சொல்லுகிறார், 16ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் மூலமாக வெளிப்படுத்துகிறார், தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண. இன்றைக்கு நாம் தினசரி நாளிதழ்களை படிக்கும்போது மனிதன் எப்படியெல்லாம் தீமை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை படிக்க முடிகிறது. சிறு குழந்தைகளை நரபலி கொடுத்து கொன்று புதைத்திருக்கிற அனுபவங்கள், இவைகளெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி வருகிறார். இப்படிப்பட்ட தீமைகள் தேசத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தெய்வ பிள்ளை, அதற்கு பெயர் நரபலி.
நரகத்திற்கு ஏற்ற பலி. அது தேவனுக்கு ஏற்ற பலி அல்ல, நரகத்திற்கு ஏற்ற பலி. இவைகளை காணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம் எவ்வளவு மெய்யானது என்பதை அறிந்து கொள்கிறோம். நானே உங்களுக்காக ஜீவனை கொடுத்து விட்டேன், இனி யாரும் என்ன செய்ய வேண்டாம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவோ சாபங்கள் நீக்கப்படுவதற்காகவோ இரத்தத்தை சிந்த வேண்டாம் என்று சொன்ன வேத வாக்கியம் எவ்வளவு மெய்யாயிருக்கிறது என்பதை இந்நாட்களிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆம், வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கவில்லை என்று. இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் படிக்கும்போது, இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்படும்போது என்ன அறிந்து கொள்கிறோம்? மனிதன் தேவன் காணவில்லை என்று சொல்லி பலவிதமான தீமைகளை செய்து வருகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தீமை செய்கிற அப்படிப்பட்டவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாயிருக்கிற தேவன் இப்படிப்பட்ட தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாகவே காணப்படுகிறது. எத்தனை மனிதர்களுடைய இரத்தம், எத்தனை மனிதர்களுடைய மாமிசம் தீமை செய்கிறவர்களுக்கு சாதாரணமாக போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனை காணக்கூடிய இடத்திலே இருப்பாயானால், நீ ஒருவேளை வனாந்திரத்திலே காணப்படலாம், வேதனையோடு காணப்படலாம், துன்பத்தில் மத்தியிலே காணப்படலாம். ஆனால் உன்னுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டுவிட்டார் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறதா? தேவன் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிட்டார் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறதா? அந்த இடம்தான் உனக்கு லகாயிரோயி, அந்த இடம்தான் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறின இடம். அந்த இடத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தின் துறவுக்கு அருகே நீ குடியிருப்பாயானால், கர்த்தர் காண்கிற இடத்திலே நீ இருப்பாயானால், அவர் காண்கிற வழியாய் நீ நடப்பாயானால், கர்த்தர் காண்கிறார் என்கிற உணர்வோடு நீ ஜீவிப்பாயானால், தீமை ஒன்றும் உன்னை அணுக விட மாட்டார். அவருடைய முகம் உன்மேல் பிரகாசித்து கொண்டே இருக்கும். உனக்கு கிருபை உண்டாயிருக்கும், உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25 26 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை காணும் போது, கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கும் போது, உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய முகத்தை பிரகாசமாக்குகிறார், அவருடைய கிருபையை கட்டளையிடுகிறார், அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குகிறார், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆகாருடைய வாழ்க்கையிலே அப்படிதான். அவள் தேவனை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே ஒருவரும் அவளுக்கு ஒத்தாசை செய்ய இயலாத சூழ்நிலையிலே அவள் காணப்பட்ட அந்த வனாந்திரத்திலே அவள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவருடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினார். அவளுக்கு கிருபை உண்டாயிருந்தது. அன்றைய தினத்திலே அவள் மேல் தேவன் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கினார். அவளுடைய துக்கம் மாறி சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அவள் தேவனுக்கென்று சாட்சி கொடுத்தாள். என்னை கண்ட கர்த்தரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி லகாயிரோயி என்று பெயரிட்டாள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கிருபையிலே பலப்படக்கூடிய இடமாய் இருக்கட்டும், சமாதானத்திலே பெருகக்கூடிய இடமாய் இருக்கட்டும். தீமை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருப்பதில்லை. என் பர்வதமாகிய தேவ சபையிலே தீமை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம் என்று நீங்கள் ஒன்றை அறிந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டும். கர்த்தருடைய கிருபை இல்லாத இடம் என்று ஒன்றை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடிவிட வேண்டும்.
கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கூடாத இடம் என்று நீங்கள் ஒன்றை அறிந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் அந்த இடத்திலே பிரதிபலிக்காமல் காணப்படுகிறபடியால் அங்கே கிருபை இல்லை, அங்கே சமாதானம் இல்லை, அது லகாய் ரோயாய் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலே தீமை காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை வருகிறது என்றால் அந்த தீமையை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல், மற்றவர்களை குறித்து தீமையை பேசாமல், தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ்க்கையை வாழும்படியாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தேவனை அறிந்திருக்கிறான், தேவன் அந்த நீதிமானை அறிந்திருக்கிறார். அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த மனிதன் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறான். அவன் இருக்கக்கூடிய இடத்தின் அனுபவம் லகாய் ரோயி என்கிற அனுபவமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்தரங்க பாவங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ரகசிய பாவங்கள், இவைகளெல்லாம் ஒருவரும் காணவில்லை என்கிற எண்ணத்தோடு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்களாம்? கிரியை செய்து வருகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ரகசிய பாவத்தை, அப்படிப்பட்ட அந்தரங்க பாவத்தை வெட்ட வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிறார். வெட்ட வெளிச்சமாக்கப்படும். தேவனுடைய வெளிச்சத்திற்கு முன்பாக அவைகளெல்லாம் மறைந்திருக்க போவதில்லை. இந்த நரபலியை குறித்து நான் படித்த போது அதை தான் எண்ணினேன். மனிதன் இந்த நரபலியை கொடுத்த போது என்ன எண்ணியிருப்பான்? ஒருவரும் என்னை காணவில்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொன்று குவிக்கும் போது, மனிதர்களை கொன்று குவிக்கும் போது என்ன எண்ணியிருப்பான்? ஒருவரும் காணவில்லை, ஒருவரும் இதை அறிந்திருக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு செய்திருப்பான். ஆனால் ஏற்ற நாள் வந்தபோது தேவன் அதை வெட்ட வெளிச்சமாக்கினார். ரகசிய பாவம் மறைந்திருக்காது, ரகசிய பாவம் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயப்பட்டு வாழவில்லை என்றால் அது ஒரு ஞானமுள்ள வாழ்க்கையாயிராது. நீ செய்யக்கூடிய ரகசிய பாவம், நீ செய்யக்கூடிய ரகசிய அக்கிரமம் எல்லாம் ஏற்ற வேளையிலே வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். பேதுரு என்கிற மனிதன் காணப்பட்டான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே பேதுருவே, சாத்தான் உன்னை சோதிக்கும்படியாக, சுளகிலே போட்டு புடைக்கும்படியாக உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார். ஆனால் பேதுருக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை காணப்பட்டது. அவன் தன்னுடைய இருதயத்திலே எண்ணினான், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே மாட்டேன். வாழ்வானாலும் சாவானாலும், துக்கமானாலும் இன்பமானாலும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்கிற வைராக்கியத்தோடு பேதுரு காணப்பட்டான். தேவன் சொன்னார், சேவல் கூவம் 3 வேளையிலே நீ என்னை மறுதலிப்பாய் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பேதுருக்குள்ளாக தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு சுபாவம், தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாயிருந்தது என்பதை தேவன் பேதுருக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அந்த எண்ணத்தையும் அந்த சிந்தையையும் பேதுரு நிராகரித்தான். கர்த்தாவே, நான் உம்மை மறுதலிப்பதில்லை, நான் உம்மை விட்டு விலகுவதில்லை என்கிற தன்னம்பிக்கையோடு காணப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவீனத்தை தேவன் சில வேளைகளிலே வெளிப்படுத்தக்கூடியவராயிருப்பார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குள்ளாக இப்படிப்பட்ட பலகீனங்கள் காணப்படுகிறது, ஆகவே உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது நீயோ, கர்த்தாவே
எனக்குள்ள அப்படிப்பட்ட பலகீனங்களே இல்லை, எனக்குள்ளே அப்படிப்பட்ட எந்த சுபாவங்களும் இல்லை என்று நீ ஆண்டவருக்கு முன்பாக தன்னம்பிக்கையோடு நீ பேசுவாயானால், ஏற்ற வேளை வரும்போது எப்படி பேதுருக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினதோ, எப்படி 3 வேளை சேவல் கூவின போது பேதுரு தேவனை மறுதலித்தானோ, அதை போல உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவீனங்கள் ஏற்ற வேளையிலே வரும்போது அது வெளிப்பட தேவன் உனக்கே அதை காண்பித்து கொடுப்பார். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பலகீனங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவமாய் இருக்கலாம். உனக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனங்கள் உனக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய பொல்லாத சுபாவமாய் இருக்கலாம். அவைகளை விட்டு நீ விலகி விடுவாயாக, அவைகளிலிருந்து நீ விலகி விடுவாயாக, அவைகளிலிருந்து நீ ரட்சிக்கப்படும்படியாக உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லும் போது நீயோ, இல்லை கர்த்தாவே, எனக்குள்ளே அப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லை, எனக்குள்ளே அப்படிப்பட்ட கிரியைகள் இல்லை, எனக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையான ரகசிய பாவங்கள் இல்லை என்று சொல்லி நீ உன்னை நீயே நிதானித்து தேவனுக்கு முன்பாக நியாயப்படுத்தி கொண்டு இருப்பாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும் என்னுடைய முகம் பிரகாசிக்கும் போது உன்னுடைய ரகசிய பாவம் அந்த பிரகாசத்திலே வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சங்கீதம் 98 வாசிக்கிறோம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஆம் தெய்வ பிள்ளையே, மனிதன் செய்கிற காரியங்கள் அனைத்தும் தேவனுடைய முகம் பிரகாசிக்கும் போது அது அந்தரங்க பாவமாக, அக்கிரமமாக, அதை ரகசிய பாவமாய் இருந்ததை தேவன் எடுத்து வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பின்வாங்கி போன பேதுருவை தேவன் கண்டார். சேவல் கூவுகிற 3 வேளையிலேயும் தேவனை மறுதலித்த பேதுருவை ஒரு முறை தேவன் திரும்பி பார்த்தார். இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்தார். இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்ததை கண்ட பேதுருடைய இருதயம் உடைந்து போனது. உள்ளம் உடைந்து கதறி அழ ஆரம்பித்து விட்டான். ஏன் உள்ளம் உடைந்தது? ஏன் அழ ஆரம்பித்தான்? முதலாவது இயேசு சொன்னபோது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னம்பிக்கையோடு சொன்னான், உம்மை நான் மறுதலிப்பதில்லை என்று சொன்னான். ஆனால் 3 வேளை சேவல் கூவின போது பேதுரு இயேசுவை மறுதலித்த வேளையிலே, அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து பேதுருவை கண்டார். நான் சொன்ன வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டதை நீ கண்டாயா என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்த்த வேளையிலே பேதுருடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. அவனுடைய தன்னம்பிக்கை உடைந்து போய்விட்டது. அவன் தேவனுக்கு மேலாக எண்ணின எண்ணமெல்லாம் உடைந்து போய்விட்டது. கண்ணீர் விட்டான், கதறினான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்து மனஸ்தாபப்பட்டான். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சேவல் கூவிக்கொண்டே இருக்கிறது. சேவல் கூவுகிறது என்று சொல்வதன் ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தம், தேவனுடைய தீர்க்க தரிசன சத்தம், தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு சேவல் கூவுகிற சத்தத்தை போல தொனித்து கொண்டே இருக்கிறது. அது உனக்கு ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. அந்த எச்சரிப்பின் வார்த்தை உனக்கு என்ன சொல்லுகிறது? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வார்த்தையை நீ எண்ணிப்பார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கு தத்தங்களை எண்ணிப்பார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே உரைத்த சகல காரியங்களை நீ சற்று எண்ணிப்பார் என்பதை தான் சேவல் கூவுகிற சத்தம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே உணர்ந்து, கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து சொன்ன வார்த்தை உண்மையானது, என்னுடைய வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்தின வார்த்தை மெய்யானது என்பதை சேவல் கூவும் போதே நீ உணர்ந்து, கர்த்தாவே, உம்முடைய வேண்டுதல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அருள் தாரும் என்று நீ உன்னை தாழ்த்துவாயானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உனக்கு கிருபையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும். அல்லாமல்
கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளாமல், நான் அப்படி அல்ல கர்த்தாவே, நான் இப்படி அல்ல கர்த்தாவே என்று நீ உன்னை நீதிகரித்து கொண்டிருப்பாயானால், கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசிய பாவங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். அன்றைக்கு நீ வெட்கப்பட்டு போவாய். தெய்வ பிள்ளையே, பின்வாங்கி போன பேதுருவையை இந்த நாளிலே சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சேவல் கூவுகிற சத்தம் இந்த நாளிலே உங்களுக்கு தொனித்து கொண்டே இருக்கிறது. தேவன் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருந்து, கர்த்தாவே, நீர் எனக்காக பரிந்து பேசுகிறீரே, எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீரே, அந்த வேண்டுதல் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கிருபையும் சமாதானத்தையும் தாரும் என்று நீ ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வாயானால், ஆகாருடைய அழுகுரலை கேட்ட தெய்வம் உன்னுடைய வேண்டுதல்களின் சத்தத்தை கேட்டு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. தெய்வ பிள்ளையே, ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவன் நூறத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அநேகரின் நாட்களிலே கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும், கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும், கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் நீ தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் காணப்படுகிறாயா? அதை நீ சிந்தித்து பார்ப்பாயானால், கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் நீ காணப்படுகிறாயா என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்பாயானால், அதற்கேற்ற இடத்திலே நீ காணப்படுவாயானால், ஈசாக்கு எப்படி விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதை போல நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் லகாயிரோயாக காணப்படும். இன்றைக்கு மனிதன் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாத இடத்திலே இருந்து கொண்டு கர்த்தாவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும் என்று தேவனை நோக்கி முறையிடுகிறான். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் நீ காணப்படுகிறாயா? கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்தில் நீ காணப்படுகிறாயா? அன்றைக்கு ஈசாக்கு லகாய்ரோயி என்கிற துறவின் வழியாய் நடந்து போனான். அன்றைக்கு ஈசாக்கு லகாய்ரோயி என்கிற துறவுக்கு அருகே குடியிருந்தான். இன்றைக்கு நீ குடியிருக்கக்கூடிய இடம் என்ன? நீ நடந்து போகக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அந்த லகாய்ரோயி என்கிற அனுபவத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடத்திலே நீ காணப்படுகிறாயா என்று தேவன் உன்னை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இதோ ஆகாருடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவித்தது? அன்றைக்கு வரைக்கும் நன்றாய் சிநேகித்து வந்த ஆபிரகாம் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்தான் என்றால் ஆகாரை கைவிட்டான். கைவிட்டு என்ன செய்தான் என்றால், வேதத்திலே நாம் படிக்கிறோம், துருத்தியிலே தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து ஆகார் புறத்தே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். புறத்தே தள்ளப்படுகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புறம்பே தள்ளப்பட்ட எத்தனையோ அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள், இவர்களால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நீங்கள் எண்ணி இருந்தவர்கள், இவர்களால் நாங்கள் உயர்த்தப்படுவோம் என்று நீங்கள் எண்ணி இருந்தவர்கள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவத்திலே ஆகார் காணப்பட்டாள். அன்று வரைக்கும் தன்னை அதிகமாய் நேசித்து வந்த ஆபிரகாம் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆகாரை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த பவனத்தை விட்டு வெளியே புறம்பே போ என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாம் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் எடுத்து வைத்துக்கொண்டு தான் ஆகாருக்கு பெற்ற குழந்தையும் ஆகாருடைய கையிலே கொடுத்து புறம்பே தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆகார் எங்கே காணப்படுகிறாள்? ஒரு வனாந்திரத்திலே காணப்படுகிறாள். ஆதரவாக ஒரு மனுஷரும் இல்லை. அந்த வேளையிலே தான் ஒரு காரியம் செய்தாள். தேவனை நோக்கி தன்னை தாழ்த்தினாள்.
தேவனை நோக்கி கண்ணீர் வடித்தாள். அவளுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. நேற்று வரைக்கும் நான் நம்பியிருந்த ஆபிரகாம் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்லி அந்த வனாந்திரத்திலே அழுது துடித்தாள். அவளுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். காரணம் என்ன? அவளிடத்தில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டது, அவளிடத்தில் இருந்த அப்பமும் தீர்ந்து போய்விட்டது. அவள் தேவனை நோக்கி அலறின காரியம் என்ன? நான் என்னுடைய பிள்ளையின் சாவை காண்பதில்லை என்று சொல்லி பிள்ளையை கொஞ்சம் தூரத்திலே படுக்க வைத்துவிட்டு தேவனை நோக்கி மன்றாடினாள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே மனிதரால் கைவிடப்பட்ட நிலவரத்திலே நீ காணப்படுகிறாயா? நீ நம்பியிருந்த மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா? இனி என்னை யார் போஷிப்பார் என்கிற எண்ணத்தோடு நீ காணப்படுகிறாயா? என்னுடைய குடும்பத்தின் நிலவரம் என்ன என்கிற எண்ணத்தோடு நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? என்னை இனி யார் கரம் பிடித்து வழி நடத்துவார் என்கிற சிந்தையோடு நீ மனபாரத்தோடு கண்ணீரோடு நீ காணப்படுகிறாயா? ஆகாருடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். ஆகார் ஒன்று செய்தாள், இனி எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த வனாந்திரத்திலே தன்னுடைய உள்ளத்தை உடைத்து கண்ணீரோடு தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினாள். அந்த வனாந்திரம் அவளுக்கு தேவ சமூகமாக மாறினது. வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம் உள்ளவராகி நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆம், நொறுங்குண்ட இருதயம் உள்ள ஆகாரை, நறுங்குண்ட ஆவி உள்ளவளாக காணப்பட்ட ஆகாரை தேவன் அந்த நாளிலே ரட்சித்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாயிராமல் ஒரு குறைவுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தீர்ந்து போன அனுபவத்திலே காணப்படுகிறாயா? உன்னுடைய பண்டக சாலை வெறுமையாயிருப்பதை உணர்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனை நோக்கி பார், தேவனை நோக்கி முழங்கால் படியிடு, தேவனை நோக்கி உன்னுடைய உள்ளத்தை உடைத்து நீ கண்ணீரோடு தேவ சமூகத்திலே உன்னை தாழ்த்துவாயானால் அந்த கண்ணீரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவன் உன்னை காண்கிறார். நீ அவரை காண்கிறாயா? கஷ்டத்தில் கைவிடாத தேவனை ஆகார் கண்டாள். காண்கிற தேவனை அறிந்து கொண்டாள். கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டாள். இனி எனக்கு பயம் இல்லை என்பதை அறிந்து கொண்டாள். தெய்வ பிள்ளையே, ஆகாருக்காக தேவன், ஆகாருடைய பிள்ளைக்காக தேவன் ஒரு துறவை உண்டாக்கினார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக ஒரு துறவை நீ இருக்கிற இடத்தில் தானே உண்டாக்கி இருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் நீ அதை காணக்கூடிய இருதய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? ஆகாருக்கு அருகேதான் அந்த துறவு காணப்பட்டது. ஆகாருக்கு அருகேதான் அந்த ஆசீர்வாதத்தின் நீரூற்று காணப்பட்டது. ஆகாரும் பிள்ளையும் பருகும்படியான நீரூற்று அதே வனாந்திரத்திலே ஆகாருக்கு அருகே காணப்பட்டது. ஆனால் அதை காணக்கூடாததான இருதய கண்கள் திறக்கப்படாமல் ஆகார் காணப்பட்டாள். ஆனால் ஒன்று, இனி யார் எனக்கு உதவி செய்வார் என்கிற எண்ணத்தோடு தன்னுடைய உள்ளத்தை உடைத்து அழுது தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டாள். அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அருகே இருந்த துறவை அவள் கண்டாள். இப்பொழுது அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. என்னை கண்ட கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த துறவை எண்ணி சந்தோஷத்தோடு லகாய்ரோயி என்று பெயரிட்டு தான் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சாட்சி கொடுத்தாள். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆகாருக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது? ஆகாருக்கு ஏன் இப்படிப்பட்ட துயரம் வந்தது? ஆகாருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வனாந்திர வாழ்க்கை வந்தது? இந்த வனாந்திர வாழ்க்கை வருவதற்கு முன்பாக தானே
தேவன் ஆகாருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருந்தார். அந்த ஆலோசனை என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையே, இந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு நிகராக ஆகாரை ஆபிரகாம் என்ன செய்திருந்தான் என்றால் கனப்படுத்தி வைத்திருந்தான். ஆகார் ஆபிரகாமுடைய வீட்டிலே காணப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக காணப்பட்டாள். ஆனால் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் வார்த்தை நிமித்தமாக அவனுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளை பாக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்று எண்ணின சாராள், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் தானே ஆபிரகாமிடத்திலே வந்து சொல்லுகிறாள், நீர் இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேர்ந்திருந்து வீடு கட்டப்படும்படியாக பிள்ளையை பெற்றெடும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய வார்த்தையை கேட்டுதான் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு இணைந்திருந்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆனால் அவள் கர்ப்பவதியாயிருந்த வேளையிலே, ஆகார் கர்ப்பவதியாயிருந்த வேளையிலே அவளுக்குள்ளாக என்ன உண்டாகிவிட்டது என்றால், அவள் ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணாய் இருக்கிறாள் என்பதை அவள் மறந்து போய்விட்டாள். தானும் சாராளுக்கு நிகரானவள் என்பதை எண்ணி பெருமையுள்ளவளாக, மனமேட்டிமை உள்ளவளாக சாராளை அற்பமாக எண்ண ஆரம்பித்தாள். ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த வீட்டிலே இருக்கக்கூடாதபடி ஆகார் என்ன செய்கிறாள் தெரியுமா? அந்த ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். புறப்பட்டு செல்கிற வேளையிலே தேவன் ஆகாருக்கு வெளிப்பட்டார். ஆகாருக்கு வெளிப்பட்டு தேவன் ஆகாரோடு என்ன பேசினார்? வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். தெய்வ பிள்ளையே, இந்த ஆகார் கர்ப்பவதி ஆனபோது சாராளை அற்பமாக எண்ணினாள். அற்பமான எண்ணின வேளையிலே சாராளால் கடிந்து கொள்ளப்பட்டாள். அப்பொழுது ஆகார் தீர்மானித்து விட்டாள், இனி இந்த ஆபிரகாமுடைய வீட்டிலே இருக்கக்கூடாது என்று. அவ்வளவு நாளும் அடிமை பெண்ணாய் இருந்த ஆகார் தான் கர்ப்பவதியான போது அந்த சாராளை மதிக்கக்கூடிய எண்ணம் இல்லாதபடி போய்விட்டாள். அற்பமாக எண்ணக்கூடிய சுபாவம் அவளுக்குள்ளாக உண்டாயிற்று. அது நிமித்தமாக இப்பொழுது தீர்மானித்தாள், நான் ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன் என்று தீர்மானித்தாள். ஆனால் அந்த நேரம்தானே தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார். என்னவென்று வெளிப்படுத்தினார்? ஆபிரகாமுடைய மர்மனையாட்டியாகிய ஆகாரே என்று கூப்பிட்டாரா? இல்லை. என்னவென்று கூப்பிடுகிறார்? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. தேவன் என்னவென்று கூப்பிடவில்லை, ஆபிரகாமின் மர்மனையாட்டியாகிய ஆகாரே என்று கூப்பிட்டு நீயும் சாராளுக்கு நிகரானவள் என்று சொல்லவில்லை. நீ ஆபிரகாமுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண் என்பதை மறந்து விட்டாய் என்பதை அந்நாளிலே தானே ஆகாருக்கு தேவன் நினைவுபடுத்தினார். அந்த நாளிலே தானே தன்னுடைய நாச்சியாராகிய சாராயின் கீழே ஆகார் தன்னை தாழ்த்தி இருப்பாளே, ஆனால் இன்றைக்கு இந்த வனாந்திர வாழ்க்கை வந்திருக்காது. ஆனால் தெய்வ பிள்ளையே, அவள் அன்றைக்கு தேவதூதன் தான் ஒரு அடிமை பெண் என்பதை ஞாபகப்படுத்தினதை அவள் மறந்து போனபடியினால் ஒரு நாள் வந்தது, இவள் இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். இந்த இஸ்மவேலினால் அங்கே என்ன உண்டாயிற்றதென்றால் பரிகாசம் பண்ணக்கூடிய அனுபவம் உண்டாயிற்று. அங்கே பரியாசங்கள் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். வேதத்திலே நாம் படிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த இஸ்மவேல் மூலமாக அந்த வீட்டிற்குள் பரியாசங்கள் வந்தன. அந்த பரியாசங்களை கண்ட சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள்,
இனி இந்த அடிமை பெண்ணை இந்த வீட்டிலே வைக்கக்கூடாது, புறத்தே தள்ளும் என்று கட்டளையிடுகிறாள். அந்த கட்டளையின் பேரிலே ஆகார் ஆபிரகாமினால் புறத்தே தள்ளப்பட்டாள். உன்னுடைய வாழ்க்கையிலே பரிகாசங்கள் காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே தூஷணங்கள் காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற எஜமானர்களை அசட்டை பண்ணுகிறவர்களாக நீ காணப்படுகிறாயா? தேவன் சொல்லுகிறார், ஆகாரை நோக்கி பார். ஆனால் ஒன்று, ஆகார் வனாந்திரத்திலே வந்து நின்ற வேளையிலே இவைகளெல்லாம் எண்ணி பார்த்திருப்பாள். ஆம், எனக்கு தேவதூதன் அன்றைக்கே வெளிப்படுத்தினார், அன்றைக்கே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் ஒரு அடிமை பெண் என்று. நான் அதை என்னுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளவில்லை என்று எண்ணி இருப்பாள். நான் இஸ்மவேலை பெற்றெடுத்தேன். என் வாழ்க்கையின் மூலமாக, இஸ்மவேல் மூலமாக ஆபிரகாமுடைய வீட்டிலே கேலிகளும் பரியாசங்களும் உண்டாயிருந்தன. இவைகள்தான் என்னை இப்படிப்பட்ட வனாந்தரத்துக்குள் தள்ளிவிட்டது என்பதை அவள் எண்ணி பார்த்திருப்பாள். இந்த 2 காரியங்கள் ஆகாருடைய உள்ளத்தை உடைத்து விட்டது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைகளை ஆகார் வனாந்திரத்திலே எண்ணி பார்த்திருப்பாள். அவளுடைய இருதயம் உடைந்து விட்டது, கண்ணீர் வடித்தாள். இனி எனக்கு யார் ஒத்தாசைக்கு உண்டு? ஆபிரகாமும் கைவிட்டு விட்டான், என்னுடைய நாச்சியாராகிய சாராளும் என்னை கைவிட்டு விட்டாள். இனி என்னுடைய வாழ்க்கையிலே பரிகாசங்கள் வேண்டாம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் மற்றவர்களை அசட்டை பண்ணக்கூடிய, அசட்டை பண்ணுகிற அனுபவங்கள் வேண்டாம் என்கிறதை உணர்ந்திருப்பாள். இந்த வேளையிலே எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதரும் இல்லை. தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என் பிள்ளை மரித்து போவான் என்கிற எண்ணத்தோடு, உடைந்த உள்ளத்தோடும் கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கண்ணீரை காண்ட தேவன், ஆகாருடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாக மனதுருக்கத்தோடு இறங்கி வந்தார். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து திருந்தும் போது உயர்த்துகிற தேவன். ஆகாருடைய அழுகுரலை வனாந்திரத்திலே கேட்டார், அவளுடைய கண்ணீரை மாற்றினார், அவளுடைய இருதய கண்களை திறந்தார், தன் அருகே இருக்கக்கூடிய துறவை காணும்படியாக கிருபை கொடுத்தார். அது நிமித்தமாக ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையையும் தேவன் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவனுக்கு அதிபதியாகிய தேவன் அவளுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, எப்படிப்பட்ட அனுபவம் உடையதாக காணப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீங்கள் தாழ்த்தப்படலாம், சில வேளைகளிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், சில வேளைகளிலே வனாந்திர அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம். எண்ணிப்பார், உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டான தவறு என்ன? உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நீ உணர்ந்து உன்னை தாழ்த்தி உன் இருதயத்தை உடைத்து கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி, கர்த்தாவே, இனி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பொல்லாங்கு வேண்டாம், இப்படிப்பட்ட ரகசிய பாவம் வேண்டாம் என்று நீ தேவனை நோக்கி அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் நீ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவாய். இந்நாட்களிலே மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கத்தனத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். பரிகாசக்காரன் பரிகாசக்காரனாகவே காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சபையிலே உன்னை கொண்டு வந்திருப்பதன் நோக்கம், உன்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய எந்த அந்தரங்க பாவமானாலும் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்தில் இரக்கம் பெற்று, தேவனிடத்தில் கிருபையை பெற்று, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்று, தேவன் என்னை கண்டார், நானும் தேவனை கண்டேன், நானும் தேவனை அறிந்து கொண்டேன், தேவன் எனக்காக ஒரு துறவை எனக்கு அருகேதானே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்,
அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நூறத்தனையாக பலனை பெற்றுக்கொண்டேன், இதோ நான் லகாய்ரோயி என்கிற அனுபவத்தோடு வாழ்கிறேன் என்று நீ சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மனமேட்டிமை வேண்டாம். தெய்வ பிள்ளையே, உசியா ராஜாவுக்கு சம்பவித்தது அதுதான். கர்த்தர் நன்றாக உசியா ராஜாவை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் மனமேட்டிமை உள்ளவனாக மாறிவிட்டான். நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டானது. பெருமைதான் மனிதனுக்கு சத்துருவாக காணப்படுகிறது. தாழ்ந்திருக்க வேண்டிய இடத்தில் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பார். நீ கர்த்தருடைய பாதத்திலே இந்த நாளிலே தாழ்ந்திருக்கிறபடியால் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்கிறார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய ஆரம்பம் அற்பமானதாக காணப்படலாம் தெய்வ பிள்ளையே, ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவியத்தின் முடிவை மகிமைப்படுத்துவேன் என்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதத்திலிருந்து நான் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த தூதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் தம்முடைய கண்களை வைத்து கண்ணோக்கின 2 அனுபவங்களை நான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார் என்று படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். ஒரு திமிர்வாதக்காரன் காணப்படுகிறான். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் உள்ளே இறங்கிவிட படுக்கையை இறக்கினார்கள். கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய விசுவாசத்தை காணக்கூடியவராயிருக்கிறார். அன்றைக்கு ஒரு திமிர்வாதக்காரனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் சுகம் உண்டாக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த வீடு முழுவதும் ஜனக்கூட்டமாக காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது குணப்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு 4 பேர் என்ன செய்தார்களாம், அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வரும்படியாக அந்த வீட்டின் மேல் கூரையை என்ன செய்தார்கள், பிரித்து திறப்பாக்கி அதன் வழியாக அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கையை இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். பரவாயில்லையே, என்னால் இந்த மனிதனை குணமாக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள் இருந்த வேளையிலேயும் என் மத்தியிலே அந்த படுக்கையை கொண்டு வரும்படியாக மேல் கூரையையே பிரித்து விட்டார்களே என்று கண்ட தேவன், அவர்களுடைய விசுவாசத்தை கண்ட தேவன் அவனை குணப்படுத்தினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான், உங்களுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தேவன் ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் என்று சொல்வது தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாருமே உதவி செய்ய இயலாத சூழ்நிலைகளிலேயும் தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவன் பேரிலே நீங்கள் வைத்திருக்கிற எண்ணங்களிலே கடுகளவும் நம்பிக்கை குறைவில்லாமல் அவரை பற்றி பிடித்து கொண்டு பின்பற்றுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. ஸ்தோத்திரம்.
ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் பெயரிலே விசுவாசம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாம் பாவமாயிருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளணும், கர்த்தாவே, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் உம்மீது வைத்த விசுவாசத்தின்படி பெற்றுக்கொண்டது தானா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்த்து அதை அனுபவித்து நீ வாழும்போது அது பாவமாயிராது, அது சாபமாயிராது, அது உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், அது உனக்கு லகாய் ரோயாயிருக்கும். ஆகார் விசுவாசத்தோடு தேவனை கூப்பிட்டாள், விசுவாசத்தோடு தேவன் அருளின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், விசுவாசத்தோடு தேவன் அருளின ஜீவத்துறவை கண்டடைந்தாள், விசுவாசத்தோடு தேவன் அவளுக்கு அருளின நீரூற்றை பருகினாள். அவளும் அவளுடைய பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவளுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாயிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தேவன் உன்னுடைய விசுவாசத்தை காண்கிறார். உன்னுடைய வியாதி வேளைகளிலே உன்னுடைய விசுவாசத்தை காண்கிறார். உன்னுடைய கடன் பிரச்சனையிலே உன்னுடைய விசுவாசத்தை காண்கிறார். உன்னுடைய வேதனையான சூழ்நிலையிலே உன்னுடைய விசுவாசத்தை காண்கிறார். காண்கிற தேவன் சொல்கிறார், நான் உன்னை குணப்படுத்துவேன் என்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்? ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே ஈசாக்கை ஏன் தேவன் ஆசீர்வதிக்கவில்லை? இதிலே ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மாம்ச நம்பிக்கை ஆகிய ஆபிரகாம் மரிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னார் எனக்கு உதவி செய்வார் என்கிற எண்ணத்தோடு மாம்ச நம்பிக்கையோடு காணப்படுகிற ஆபிரகாம் உன்னுடைய வாழ்க்கையிலே மரிக்கும் போது உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் வந்துவிடும், உன்னுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் பேரில் வந்துவிடும். இனி நீ சார்ந்து கொள்வதற்கு மாம்ச புயபலங்கள் ஒன்றும் இருக்காது. நீ தேவனையே சார்ந்து ஜீவிப்பாய். அந்த இடத்திலே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் மரித்த போது தேவன் ஈசாக்கை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். உதவி செய்வதற்கு ஒரு ஆள் உண்டு என்கிற எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையிலே மரிக்க வேண்டும். கர்த்தர் மீது சார்ந்து பழக வேண்டும். தேவைகள் உன்னை தேடி வரும். பணத்தில் நீ ஏழையாயிருக்கலாம், விசுவாசத்தில் ஏழையாயிருக்க கூடாது. ராஜாவின் பிள்ளைகளை போல காணப்பட வேண்டும். இயேசு ராஜாவின் பிள்ளைகளை போல காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, லாசர் என்கிற மனிதன் காணப்பட்டான். பணத்திலே குறைவுள்ளவனாயிருந்தான். தெய்வ பிள்ளை, ஆஸ்தியிலே குறைவுள்ளவனாயிருந்தான், ஐஸ்வர்யத்திலே குறைவுள்ளவனாயிருந்தான். ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவனாயிருந்தான். அவனுடைய விசுவாசம் அவனை பரலோக ராஜ்யம் வரைக்கும் உயர்த்தினது. பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவன் பிரகாசித்து ஊழியம் செய்ததாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவன் பூமியிலே இருந்த நாட்களிலே தேவனுக்கென்று பிரகாசித்து பெரிதான மகிமையுள்ள காரியத்தை செய்தான் என்று வேதத்திலே எழுதப்படவில்லை. அவன் இருந்த இடத்திலே விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அந்த விசுவாசம் அவனை பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு சென்றது. அவனுக்கு அருகே இருந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்திற்கு சென்றான் என்று நாம் படிக்கிறோம். காரணம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய புயபலம், அவனுடைய பற்றுதல் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மீது காணப்பட்டதே அல்லாமல் உண்மையான தேவனையும் அறிந்து கொள்ளவில்லை, உண்மையான தேவனை ஆராதிக்கவும் இல்லை, உண்மையான தேவனை காணவும் முடியவில்லை, தேவனுடைய சத்தத்தை அவனால் கேட்கவும் முடியவில்லை. தான் இருக்கிற இடம் லகாயிரோயி என்கிற அனுபவத்தோடு அவனால் வாழவும் முடியவில்லை. அவன் கடைசியாக சென்று சேர்ந்த இடம் பாதாளமாக காணப்பட்டது. தன்னுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனான். இந்த நாளிலே தேவன் உன்னுடைய விசுவாசத்தை காண்கிறார். உன்னுடைய விசுவாசம் எதன் மீது காணப்படுகிறது? உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய புயபலம், உன்னுடைய பற்றுதல் எதன் மீது காணப்படுகிறது? அதை தேவன் காண்கிறார். அதன்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு திமிர்வாதக்காரன் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்டான்.
அவன் குணமாக்கப்பட்டான். இன்றைக்கு நீ யாருக்கு அருகே காணப்படுகிறாய்? இயேசுவுக்கு அருகே காணப்படுகிறாயா? இயேசுவை பின்பற்றுகிறாயா? இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாயா? இயேசுவினால் பற்றி பிடித்து கொள்ளப்பட்டாயா? உன்னுடைய விசுவாசம் யார் மீது காணப்படுகிறது? உன்னுடைய விசுவாசம் உன்னை காண்கிற தேவன் மீது காணப்படுமே ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். அந்த விசுவாசத்தின்படி திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்தார், குணமாக்கினார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தெய்வ பிள்ளையே, தேவன் காண்கிற இடத்திலே நீ காணப்பட்டால் உனக்கு குறைவு ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. தேவன் காண்கிற இடத்திலே நீ காணப்படுகிறாய் என்கிற விசுவாசத்தோடு நீ வாழ்வாயானால் உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். தேவன் உன்னை எதிலேயும் குறைவு வைக்க மாட்டார். அப்படியே உன்னுடைய பூலோக வாழ்க்கையிலே குறைவு வந்தாலும் உன்னுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும். அந்த விசுவாசம் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவதாக, தேவன் கண்ணோக்கி பார்த்த இன்னொரு அனுபவத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அங்கே ஒரு விதவையை தேவன் கண்டார் என்று பார்க்கிறோம். அந்த விதவனுடைய வாழ்க்கையிலே இருந்த அனுபவம் என்ன தெரியுமா? அவளிடத்திலே 2 காசுகள் தான் காணப்பட்டது. அந்த 2 காசுகளோடு அவள் தேவாலயத்திற்கு வந்திருக்கிறாள். தேவாலயத்திலே வந்திருந்த போது அநேக ஐஸ்வர்யவான்களும் தேவாலயத்திலே காணப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே இந்த விதவையும் காணப்படுகிறாள். அநேகர் வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை போட்டார்கள். அதன் மத்தியிலே இந்த விதவையும் காணிக்கை செலுத்தும்படியாக வந்தாள். வந்த விதவை என்ன செய்தாள்? தன்னிடத்திலே இருப்பது வெறும் 2 காசுகள் தான். அந்த 2 காசுகளையும் அவள் என்ன செய்தாள் என்றால் அந்த காணிக்கை பெட்டியிலே போடுவதை இயேசு கண்டார். 2 காசுகள் இருக்கிறதே என்று சொல்லி காணிக்கை செலுத்தாமல் அவள் ஏதோ ஒரு மூலையிலே யாரும் கவனிக்கவில்லை என்று சொல்லி ஒதுங்கி இருக்கவில்லை. 2 காசுகள் இருக்கிறது என்று சொல்லி 1 காசை தனக்கென்று வைத்து கொண்டு 1 காசை தேவனுக்கென்று காணிக்கை கொடுக்கவில்லை. அவள் தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளையும் அப்படியே காணிக்கை செலுத்தினாள். அவளுடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். அந்த விதவைக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தேவன் கண்டார். தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளையும் அப்படியே தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்தாளே, அப்படியே காணிக்கையாக செலுத்தினாளே. அவளுடைய வாழ்க்கையை தேவன் கண்டார். தெய்வ பிள்ளையை 2 காசு போட்ட ஏழை விதவையை தேவன் கண்டார். இதிலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா? விதவை என்று சொல்லும் போது தன்னை அதிகாரப்படுத்தக்கூடிய மாம்ச புருஷன் அவளுக்கு இல்லை. மாம்சீக பிரகாரமாக தன்னை அதிகாரம் செலுத்தக்கூடிய புருஷன் மரித்து போனான். அப்படியானால் இந்த விதவை யாரை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாள் என்றால் தேவனையே சார்ந்து ஜீவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த விதவை காணப்பட்டாள். தான் கீழ்ப்படிய வேண்டுமானால் அப்படி கீழ்ப்படிவதற்கு என்று தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மாம்ச புருஷன் மரித்து போனான். ஆகவே மாம்சத்தின்படி தனக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய புருஷன் உயிரோடு இல்லை, அவன் மரித்து போனான். அப்படியானால் இவள் சார்ந்து ஜீவிக்க வேண்டியதெல்லாம் தேவனை மாத்திரம். அப்படியே இந்த விதவை தேவனை சார்ந்து ஜீவிக்கிறவளாயிருந்தாள். அவளுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை. தேவனை சார்ந்து பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். அப்படியானால் அங்கே திமிர்வாதக்காரனை தூக்கி வந்த 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். இங்கேயோ விதவையினுடைய வாழ்க்கையிலே இருந்த பரிசுத்த ஜீவியத்தை தேவன் கண்டார். நீ ஒருவேளை உன் வாழ்க்கையில புருஷனை இழந்திருக்கலாம், உன்னை அதிகாரம் செலுத்தக்கூடிய மாம்ச புருஷனை நீ இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது
நீ தேவனை சார்ந்து பரிசுத்த ஜீவியம் செய்கிறாயா என்பதை தேவன் காண்கிறார். அப்படி காணும்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையே நீ பலிபீடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்கும். அந்த விதவை எதை குறித்தும் கவலைப்படவில்லை. தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளையும் கொண்டு வந்து பலிபீடத்திலே சமர்ப்பித்தாள் என்றால் அது நிமித்தமாக அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் என்ன? அவள் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, தன்னையே தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டாள். தன்னையே அவள் பலிபீடத்திலே சமர்ப்பித்து விட்டாள். அப்படி தேவனுக்கென்று முழுமையாக சமர்ப்பிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவன் காண்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். அப்படி பரிசுத்தமுள்ள வாழ்வை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த 2 என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால் சாட்சியை காட்டுகிறது. நீங்கள் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே என்று நாம் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 2 காசு போட்டாள் என்று சொல்லும்போது இன்னொரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் என்னவென்றால் அவள் நல்ல தேவனுக்கேற்ற சாட்சி உள்ள ஜீவியம் செய்யக்கூடியவளாயிருந்தாள். நம்முடைய கண்களை மூடுவோம். நம் வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே சாட்சி உள்ளதாக, காணிக்கையாக, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் காண்கிறார். இந்த வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆகாருடைய வாழ்க்கையை தேவன் கண்டார். அவளை தேவன் ஆசீர்வதித்தார். அவளுடைய வாழ்க்கையில இருந்த குறைகளை உணரும்படியாக தேவன் அவளுக்கு ஒரு வனாந்திர ஜீவியத்தை கட்டளையிட்டார். அந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து அவளுடைய வாழ்க்கையை இதோ ஆராய்ந்து பார்க்க செய்தார். ஆராய்ந்து பார்க்க செய்து அவளை மனந்திரும்ப பண்ணினார். மனந்திரும்ப பண்ணி அவளை ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். ஒரு தலபலவரதபதுல ரபகலவரதபதிலவரதபதிலவே சந்தலபலவரதபதுல ரபகலவரதபதிலவரதபதிலவே. உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போன்ற வாழ்க்கையாய் இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு தலபலவரதபதுல ரபகலவரதபதிலவரதபதிலவே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தலபலவரதபதுல ரபகலவரதபதிலவரதபதிலவே. உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருந்த குறைபாடு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். ஒரு தலபலவரதபதிலவே பேதுருவுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ ஒரு தலபலவரதபதிலவே உங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி இருப்பார். ஒரு தலபலவரதபதிலவே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே, கர்த்தாவே என்னுடைய ஜீவியத்திலே, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து உடைந்த உள்ளத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால் ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே உன்னுடைய வாழ்க்கையை லகாய் ரோயாக ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே. அன்றைக்கு பேதுரு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்குள்ளாக இருக்கக்கூடியது இதோ வெறும் தன்னம்பிக்கை தான். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பலவீனத்தை தேவன் சுட்டி காட்டின வேளையிலே அதை அவன் ஏற்றுக்கொள்ளாத போது ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே சேவல் கூவின 3 வேளையிலேயும் தேவனை மறுதலித்ததை அவனுக்கு தேவன் உணர்த்தினார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே அவன் உடைந்த உள்ளத்தோடு, கண்களெல்லாம் கண்ணீரோடு தன்னுடைய தவறை உணர்ந்த வேளையிலே அவனை விசேஷித்த அபிஷேகத்தினால் தேவன் நிரப்பி பேதுனுடைய வாழ்க்கையை ஜெயஜீவியமாக மாற்றினார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே அன்றைக்கு பேதுருவை கண்ட தேவன் உன்னையும் இந்த நாளிலே காண்கிறார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே உன்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய குறைகளை தேவன் சுட்டி காட்டும் போது ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் தேவனிடத்திலிருந்து பெரிதான தேவ வல்லமையை பெற்றுக் கொள்வாய். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே அன்றைக்கு திமிர்வாதக்காரனை தூக்கி வந்த 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே இதோ திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை தேவன் காண்கிறார். ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே நீ உன்னுடைய விசுவாசத்தை எதன் மீது வைத்திருக்கிறாய்? ஒரு தலபலவரதபதிலவரதபதிலவரதபதிலவே
உன் விசுவாசத்தின் மூலமாக அநேகர் குணமாக்கப்படுவார்கள். ஒரு விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய். ஒரு லாசரு விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். ஒரு அவன் மோட்ச ராஜ்யத்தை அடைந்தான். ஒரு அவன் இருந்த இடத்திலே அநேகர் அறியத்தக்க வண்ணமாக வாழ்ந்தான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. ஒரு அநேகர் அறிந்த வண்ணமாக வாழ்ந்த ஐஸ்வர்யவான் ஒரு மோட்சத்தை இழந்து போனான். நரகத்திலே அவனுக்கு பங்கு கிடைத்தது. ஒரு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனை சார்ந்து பரிசுத்த ஜீவியம் செய்கிற வாழ்க்கையை தேவன் காண்கிறார். ஒரு உன்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை தேவன் காண்கிறார். சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு எனக்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, இயேசுவே நீர் மாத்திரம்தான் என்று சொல்லி உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் தேவனுடைய பலிபீடத்திலே முழுமையாய் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா? ஒரு தேவன் உன்னை காண்கிறார். உன்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்கிறார். ஒரு உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சபையிலே வந்து காணிக்கை போட்ட மற்ற ஐஸ்வர்யவான்களை பற்றி தேவன் சொல்லவில்லை. இந்த 2 காசை அப்படியே போட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த விதவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். ஒரு இந்த நாளிலே கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை. இந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கையிலே கர்த்தாவே, நான் துவண்டு போகாமல், நான் சோர்ந்து போகாமல் பலன் கொடும் கர்த்தாவே. சத்துவத்தை பெருக பண்ணும் கர்த்தாவே. ஆசீர்வதியும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால் நீயும் லகாயிரோகியாக அந்த அனுபவத்தோடு, அந்த அனுபவத்திலே குடியிருக்கிறவளாக, அந்த அனுபவத்திலே குடியிருக்கிறவனாக, அந்த அனுபவத்திலே கடந்து செல்கிறவனாக நீ காணப்படுவாய். அந்த அனுபவத்திலே கடந்து செல்கிறவர்களாக காணப்படுவீர்கள். ஒரு ஆபிரகாம் மரித்த போது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இதுவரைக்கும் இன்னாரை நம்பி வாழ்ந்து விடுவேன் என்று நீ எண்ணி இருந்திருப்பாய். அந்த நம்பிக்கையெல்லாம் நீ விட்டுவிட்டு, அவர்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மரித்து போய்விட்டார்கள் என்று நீ எண்ணிவிட்டு கர்த்தரை பற்றிக்கொள். ஒரு ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஒரு நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை நீ கண்டடைவாய். ஒரு உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். பேதுருவை போல சூழ்நிலையிலே நீ காணப்படலாம். ஆகாரை போன்ற அனுபவங்களுக்குள்ளே நீ காணப்படலாம். அந்த 2 காசு போட்ட விதவையின் அனுபவத்தோடு நீ காணப்படலாம். ஒரு அந்த விசுவாச வீரர்களை போல நீ காணப்படலாம். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரிலே காணப்படட்டும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். வாடாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்து வாடாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்து. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். வாடாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்து. வாடாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் லகாயிரோயி என்கிற அனுபவத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.